அப்புறம் அடுத்ததாக நம்ம இன்னொரு மாவட்ட செயலாளருக்கு வரப்போம். இது வந்து ஒரு பெண். இவங்க வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் மாவட்ட செயலாளர். வறண்ட பூமியிலையும் இந்த குடும்பம் மட்டும் செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட செயலாளர். ஆனால் இவங்க மாவட்ட செயலாளர் இப்போ இந்த ஆளுங்கட்சி அதிமுக திமுகவில் கவுன்சிலர் பெண்ணாக இருந்தாங்கன்னா அவங்க ஹஸ்பண்டோ அவங்க மாமனாரோ இல்லை மாமாவோ கெத்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்களே, அந்த மாதிரி மனைவியை மாவட்ட செயலாளர்ல உட்கார வச்சுக்கிட்டு இவர் அதிகாரம் பண்ணக்கூடிய வேலைகள், கட்ட பஞ்சாயத்து அது இதுன்னு எல்லாமே பண்றாரு. அதாவது ஆட்சி அதிகாரமே இல்லை, வெறும் பொறுப்பை மட்டுமே வாங்கிட்டு கட்ட பஞ்சாயத்துல இருந்து எல்லாம் பண்ற எல்லா வேலையும் இவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது தலைமைக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்னு, என்னடா இதுல என்ன இருக்க, இது எல்லாத்துலயும் தான் அப்படிதான் நாங்களும் நினைச்சோம். துணைத் தலைவர், பொருளாளர், தலைவர், அப்புறம் செயற்குழு 10 செயற்குழு உறுப்பினர்கள் எல்லாருமே இவங்க குடும்ப ஆளுங்க. மாமன், மச்சான், சித்தப்பா அப்படி எல்லாரும் குடும்ப ஆளுங்களாவே அந்த மாவட்டத்துக்குள்ள நிர்வாக பொறுப்புல இருக்கிறாங்க. அப்ப சாதாரணமா ஒருத்தன் அப்பையிலிருந்து போஸ்ட் ஓட்டிக்கிட்டே இருக்கான்ல, அவன் எப்ப அந்த பொறுப்புக்கு வருவான் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரல. வர முடியாதுடி, கடைசி வரைக்கும் விசில் அடிச்சாங்க, அப்படி இருந்துட்டு போ, நாங்க இருந்துக்கிறோன்னு இந்த குடும்பம் அந்த மாவட்டத்துல நல்லா பரவலாவே செல்வாக்காவே இப்படியே இருந்துகிட்டே இருக்கு.